Hi friends, welcome and welcome back to my channel Dhara's Cooking Demo. இன்னைக்கு நம்ம சிக்கன் சூப் எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க கீழ இருக்க ரெட் கலர் பட்டன் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ டிஷ்க்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தறலாம். நான் வந்து சிக்கன் எலும்பு எடுத்து வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் நான் வந்து தட்டி வச்சிருக்கேன். அப்ப அதோட ஜூஸ் வந்து நல்லா இறங்காததுக்காக தட்டி வச்சிருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய் ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். இஞ்சி தட்டி வச்சிருக்கேன். பூண்டும் அதே மாதிரி நான் எல்லாமே தட்டி தான் வச்சிருக்கேன். குருமிளகும் சீரகமும் அதே மாதிரி நான் தட்டி வச்சிருக்கேன். ஒரு தக்காளி சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அந்த சிக்கன் எலும்பு கூட நான் தட்டி வச்சிருக்க பெப்பர் ஜீரகம் ரெண்டும் சேர்த்துறேன். வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துறேன். பூண்டு இஞ்சி இப்போ கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி உள்ள சேர்த்துறலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட போடுறேன். அடுத்தது மிளகாத்தூள் நம்ம வந்து ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அந்த காரம் இருக்கும், பெப்பர் காரம் இருக்கும். நம்ம கடைசியில் சர்வ் பண்ணும்போது பெப்பர் பவுடர் வேறு போடுவோம், அந்த காரமும் இருக்கும், இஞ்சி காரம் இருக்கும். அதனால் நீங்கள் குழந்தைகளுக்கு தர்றீங்க அப்படின்னா நீங்கள் காரம் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நாங்கள் எல்லாமே பெரியவங்க தான் சாப்பிட போகிறோம். 1.5 ஸ்பூன் கிட்ட மிளகாத்தூள் போடுறேன். கொத்தமல்லி தூள் ஒரு 1.25 ஸ்பூன் கிட்ட போடுறேன். இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ அதில் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துறேன். இப்போ நான் வந்து குக்கர் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 2-3 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போது மேலே வந்து ப்ரெஷர் வருது. நான் வெயிட் போட்டுறேன். ஒரு 3 விசில் விட்டுட்டு ப்ரெஷர் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போது நான் வந்து ஒரு 4 விசில் விட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணோடனே ஸ்மெல்லு அப்படி தான் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். எல்லாம் அந்த வெங்காய ஸ்மெல்லு, இஞ்சி பூண்டு பெப்பர் எல்லாமே வந்து ஸ்மெல்லு செம்மையாக இருக்குது. நம்ம எண்ணெய் ஒரு சொட்டு கூட நான் ஊற்றலை. ஆனால் அதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ எண்ணெய் மிதக்குது, அதுதான் டேஸ்ட்டு. நம்ம என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு குடிக்கிறது அந்த மாதிரி கொஞ்சம் ஓகே தான். கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருக்குது. நான் டேஸ்ட் பார்த்தேன். அதனால் இப்போ கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சூப்பு மட்டும் நம்ம தனியாக ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து 2 சர்விங் பவுலில் சர்வ் பண்ணியிருக்கேன். இப்போ அதில் வந்து ஃப்ரெஷ் பெப்பர் கொஞ்சம் மேலே தூவிக்கலாம். நீங்கள் குழந்தைகளுக்கு தரீங்கன்னா நீங்கள் காரம் பார்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் கொத்தமல்லி கொஞ்சம் மேலே போட்டுக்கலாம். இப்போ நல்லெண்ணெய் சும்மா மேலே ஒரு சொட்டு, அதுதான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் சும்மா எடுத்து சாப்பிட்றதுக்கு ஒரு பீஸ் சிக்கன் போட்டுடலாம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு நல்ல அப்படைசர் இது. அதனால் நீங்கள் குழந்தைகளுக்கு முதல்கொண்டு சளி பிடிச்சா அந்த மாதிரி உள்ள விஷயத்துக்கும் இது வந்து தரலாம். நீங்கள் ஒரு அப்படைசர் ஒரு ஸ்டார்டராகவும் நீங்கள் வந்து இது எடுத்துக்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ எங்கள் வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போ என்னோட இந்த வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போது அந்த சூப் நம்ம வச்சிருந்து அந்த சூப் மட்டும் நான் தனியாக எடுத்துட்டேன். நான் இப்போ அதில் உள்ள அந்த சிக்கன் பீஸ் எல்லாம் அதில் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு பிச்சு போட்ட சிக்கன் எப்படி செய்கிறதுங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த சூப் மட்டும் அந்த ரிமைனிங் இருக்கிற பீசஸில் இன்னொரு டிஷ் அது பிச்சு போட்ட சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே பிளெஸ்ட் அண்ட் பி ஹாப்பி ஆல்வேஸ். தேங்க்யூ.